அனைவருக்கும் வணக்கம். சத்யநாராயணன் அப்படின்ற ஒரு சின்ன பையன், 12 வயசு பையன். இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஓடி ஆடி விளையாடிட்டு இருக்கும்போது தலை வலிக்குதுன்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்திருக்கான். அவங்க பேரண்ட்ஸ் கூட்டிட்டு போயிட்டு டாக்டர்கிட்ட செக் பண்ணி பார்க்கும்போது, டாக்டர் சொன்ன அதிர்ச்சியான ஒரு செய்தி, பிரெயின் டியூமர் இருக்கு இந்த குழந்தைக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே பேரண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஆடி போய் உடனே இமிடியேட்டா அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க டாக்டர் சொன்ன உடனே கிட்டத்தட்ட ஒரு 3 தடவை சர்ஜரி பண்ணிட்டாங்க. 3 தடவை சர்ஜரி பண்ணியும் அந்த குழந்தைக்கு மறுபடியும் தலைவலி வந்திருக்கு. சரி, ஓகே, செகண்ட் ஒப்பீனியன் வேற ஏதாவது ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கிறாங்க. அப்போலோ ஹாஸ்பிட்டலில் செக் பண்ண டாக்டர்ஸ் ரேடியேஷன் தெரப்பியும் ஒன்மோர் சர்ஜரி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான தொகை 25 லட்சம் அப்படின்றது டாக்டர் சொன்னது. ஸோ ஹாஸ்பிட்டல் 25 லேக்ஸ் இமிடியேட்டாக கட்டணும்னு சொன்னனால, ஏன்னா இதுக்கான டைமும் இல்லை. பிரெயின் டியூமர்ன்ற போது குழந்தை ரொம்ப டெய்லியுமே சஃபர் ஆகிட்டே இருக்காரு இவர். ஸோ இமிடியேட்டாக அந்த ஃபண்டையும் ரெடி பண்ண முடியாத அந்த பேரண்ட்ஸ், ஏன்னா ஆல்ரெடி அவங்க 20 லட்ச ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. எல்லாம் கையில் எல்லாமே விற்றுட்டு முடிஞ்ச வரைக்கும் அவங்களோட நண்பர்கிட்டலாம் கடன் வாங்கி, சொந்தக்காரங்கிட்டலாம் கடன் வாங்கி 20 லட்ச ரூபாய் செலவு பண்ணிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு ரொம்ப அர்ஜென்ட்டாக ஒரு 25 லட்ச ரூபாய் தேவைப்படுது இந்த குழந்தையோட உயிரை காப்பாற்றுறதுக்கு. சத்யநாராயணன். ஸோ பார்க்குற நண்பர்கள் தயவு செஞ்சு சத்யநாராயணனுக்காக உங்களால் முடிஞ்ச பண உதவியை செய்யுங்க. ஏன்னா நீங்கள் பண்ணுற அந்த பண உதவியால் கண்டிப்பாக சத்யநாராயணனுக்கு ஒரு நல்ல லைஃப் கிடைக்கும். அதுக்கான நன்மை கண்டிப்பாக இறைவன் உங்களுக்கு கொடுப்பாங்க நான் நம்புகிறேன். அதே மாதிரி இதுக்கான அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்திருக்கும். அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் பேங்க் மூலியமாகவோ இல்லை கூகுள் பே, ஃபோன்பே எது மூலியமாவதோ உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் கொடுத்து ஹெல்ப் பண்ணால் போதும். இது என்னோட ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன். அப்படி பண உதவி செய்ய முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக கஷ்டப்படுவீங்க. ஏன்னா நம்மளால் உதவ முடியலனாலே நம்ம கஷ்டப்படுவோம், நமக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். அப்படி நினைக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த வீடியோவை உங்களோட சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். யாரோ ஒருத்தர் உதவி பண்ணலாம்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ போய் சேரும் போது கரெக்டான உதவியாக போய் சேரும். ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூ.